We thank the Lord for His precious salvation unto which He saved us and called us. தேவன் எந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். He saved us and called us according to His purpose. தேவன் நம்மை அழைத்து ரட்சித்திருக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படியாக. Not according to our works, நம்மளுடைய கிரியையின்படியாக அல்ல, but according to His own purpose. அவருடைய சொந்த தீர்மானத்தின்படியாக. That which He purposed before the foundations of the world. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் இந்த காரியத்தை தீர்மானித்திருக்கிறார். And this great salvation இந்த பெரிய ரட்சிப்பானது is a salvation that will be effective in our spirit, soul, and in the realm of the body. இந்த பெரிய ரட்சிப்பானது நம்முடைய ஆவி ஆத்தும மண்டலத்திலே மிகப்பெரியதாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது. We thank God for this great purpose of God. தேவனுடைய பெரிய இந்த நோக்கத்திற்காக நன்றி செலுத்துவோம். Who had delivered us அவர் நம்மை from தப்புவித்தார். so great a death. பெரிய மரணத்திலிருந்து அவர் நம்மை தப்புவித்தார். Delivered us from so great a death. அவர் நம்மை பெரிய மரணத்திலிருந்து தப்புவித்தார். Who death delivered us. இப்பொழுதும் தப்புவிக்கிறார். He is delivering us now. இப்பொழுதும் அவர் நம்மை தப்புவிக்கிறார். And will deliver us. இன்னும் தப்புவிப்பார். He has saved us. அவர் நம்மை ரட்சித்தார். He is saving us. இப்பொழுது ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். And He will yet save us. மேலும் நம்மை ரட்சிப்பார். So we heard very clearly இங்கு நாம் தெளிவாக கேட்கிறோம். through our meditations நம்முடைய தியானத்திலிருந்து on every Wednesday ஒவ்வொரு புதன்கிழமையும் this precious and wonderful truth that our salvation is progressing. நம்முடைய ரட்சிப்பானது முன்னேறுகிற ஒன்றாக இருக்கிறது என்கிற இந்த விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். And may our eyes be open. நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். You know, the reality is, உண்மை என்னவெனில், though God has given us His word, தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருந்தாலும், this book is in our hands. நம்முடைய வேத புத்தகம் நம் கையில் இருந்தாலும், the sad thing is that this book is sealed for many. பலருக்கு இந்த புத்தகம் முத்திரை போடப்பட்ட புத்தகமாகவே இருக்கிறது. கவலைக்குரியது. The book is sealed. இந்த புத்தகம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. And only the Lord can open the seal to us. நமக்கு ஆண்டவர் மாத்திரமே இந்த முத்திரையை திறந்து காண்பிக்க முடியும். You know, we by our strength cannot open the seal. இந்த முத்திரையை நம்முடைய பலத்தினால் திறக்க முடியாது. Yes. And it's the Lord who can open the seal to us. நமக்கு தேவன் மாத்திரமே இந்த முத்திரையை உடைத்து காண்பிக்க It is the முடியும். Lord who can open our eyes. நம்முடைய கண்களை அவர் மாத்திரமே திறக்க முடியும். And that's a reality, saints of God, even tonight. தேவ ஜனங்களே, இன்று இரவும் கூட இதுவே உண்மையாக இருக்கிறது. That's what the Apostle Paul said. இப்படியாகவே பவுலானவர் சொல்லுகிறார். You know, when he was a jealous Hebrew, அவர் ஒரு பக்தி வைராக்கியமான எபிரேயனாக இருந்தபோது, he was a jealous Hebrew himself. அவர் தானாகவே ஒரு எபிரேய பக்தி வைராக்கியமுள்ள எபிரேயனாக He said, இருந்தார். I was a Hebrew of அவர் Hebrews. சொல்லுகிறார், எபிரேயனுக்கு எபிரேயனாக இருந்தேன். Concerning zeal in a persecuting the பக்தி church. வைராக்கியத்தை பொறுத்தவரையில் நான் சபையை துன்பப்படுத்தினேன். But when his eyes were ஆனால் opened, கண்கள் திறந்த பொழுது, this is the testimony he writes to the Galatians. கலாத்தியருக்கு தன்னுடைய சாட்சியை இப்படியாக எழுதுகிறார். It pleased God to open my eyes. தன்னுடைய கண்களை திறப்பதற்கு தேவன் பிரியம் கொண்டார். It pleased God to reveal or to open my eyes, அவருடைய கண்களை திறப்பதற்கு தேவன் பிரியமாக that I இருந்தார். may speak Christ. கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கும்படியாக. You know, so Christ was a revelation to the Apostle Paul. பவுலானவருக்கு கிறிஸ்துவானவர் ஒரு வெளிப்பாடாக இருந்தார். You know, and so we see that, you know, he received a revelation. அப்படியாக அவர் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். You know, as he writes to the Ephesians, எபேசியருக்கு எழுதுகிறார், that was hidden in the ages காலம் past உலகம் தொடக்கம் முதல் is மறைந்திருந்த now காரியங்கள் being made known unto his apostles and prophets. இப்பொழுது தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. In Ephesians chapter 1, Paul says, எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுலானவர் that சொல்லுகிறார், your eyes of understanding may be enlightened. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கும்படியாகவும். Yes, Jesus Christ prayed like this. இயேசுவானவரும் இப்படி ஜெபித்தார், Father, I pray. பிதாவே நான் ஜெபிக்கிறேன். Father, I thank you for hiding this from the ones who are
wise and prudent and reveal this unto babes. இதை கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்கிறார். You know, you have hidden it from the wise. அந்த ஞானிகளிலிருந்து மறைபொருளாக இருக்கிறது. The religious. மத பிரகாரமான ஜனங்களுக்கு, The religious crowd. மத பிரகாரமான கூட்டங்களுக்கு, The learned people. கல்விமான்களுக்கு, The doctors of the law. அந்த நியாய பிரமாணத்தின் நியாய சாஸ்திரிகளுக்கு, you know, but you revealed to babes. நீங்கள் பாலகருக்கு வெளிப்படுத்தினீர். You know, and I want to say tonight one இன்று thing. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Just at the beginning of this இந்த meditation, வேத தியானத்தின் ஆரம்பத்திலும் கூட, however intelligent we may be, நாம் எவ்வளவு புத்திமான்களாக இருந்தாலும் கூட, our intelligence is not able to understand what is of the Spirit of God. தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை அந்த புத்திகள் உணர முடியாது. That's one thing we need to இதை know. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Unless the Father reveals the Son, no one knows the Son. பிதாவானவர் குமாரனை வெளிப்படுத்தாமல் யாரும் குமாரனை அறிய முடியாது. And unless the Son reveals the Father, no one will know the Father. குமாரன் பிதாவை வெளிப்படுத்தாமல் யாரும் பிதாவை அறிய முடியாது. And I want to say tonight one இன்று thing, ஒரு காரியத்தை சொல்கிறேன். that we need to humble ourselves. நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். And only then we will understand the Lord and His great salvation even in our நம்முடைய lives. வாழ்க்கையிலே அப்பொழுது மாத்திரமே தேவனையும் அவருடைய ரட்சிப்பையும் அறிய There முடியும். are many religious leaders இன்று today. ஆவிக்குரிய தலைவர்கள் என்று There are many leaders in the church realm today. சபை மண்டலத்திலும் கூட அநேக ஆவிக்குரிய தலைவர்கள், There are many today in the believing churches today விசுவாசிக்கிற சபைகளும் அநேகரும் கூட who are yet like Nicodemus of அந்த old. நிக்கோதேமுசை போல இன்னும் காணப்படுகிறார்கள். You know, who said unto Jesus, இயேசுவுக்கு அவர் சொன்னார், yes, you are a teacher come from God. தேவனிடத்தில் வந்த போதகர் நீர் என்று சொன்னார். He could not really recognize that he is the Messiah he was teaching about to the Jews. யூதர்களுக்கு தான் பிரசங்கிக்கிற அந்த மேசியா இந்த இயேசுவே என்று அறியாமல் இருந்தார். He is the same Messiah that, you know, that Nicodemus was preaching to the Jews. யூதர்களுக்கு தான் பிரசங்கித்த மேசியா இந்த இயேசுவே என்று அறியாமல் இருந்தார். ये मसीह के बारे में निकोडिमस लोगों को प्रचार करता था. जब सामने आया उनको समझ में नहीं आया यही ये मसाया जिसका बारे में मैं प्रचार करता हूं. This is the same Messiah about whom I am preaching to the Jews. தான் பிரசங்கிக்கிற மேசியா இந்த இயேசுவே என்று அவர் அறியாமல் இருந்தார். He was blind like a bat. அப்படி வௌவாலை போல அவர் குருடாயிருந்தார். That's the reality. இதுவே உண்மையாகும். And I want to say இதை this நான் சொல்ல விரும்புகிறேன். without mincing words. வார்த்தைகள் கலப்பு இல்லாமல் சொல்லுகிறேன். In the authority of God's word, not in my authority. என்னுடைய அதிகாரத்தில் இல்ல, தேவ வசனத்தின் அதிகாரத்தினால் That சொல்லுகிறேன். there are many today in the spiritual world who are yet blind. ஆவிக்குரிய உலகத்திலே இன்னும் அநேகர் குருடாக இருக்கிறார்கள். Though they have spiritual eyes, அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தாலும் கூட we need a humility. நமக்கு தாழ்மை தேவை. We need to humble நம்மை நாமே ourselves. தாழ்த்த வேண்டும். Set aside our theology. அந்த திருமறை கல்விகளை தள்ளி வைத்துவிட்டு Set aside every, system of man to learn the word of God. மனிதனுடைய எல்லா அமைப்புகளையும் தள்ளிவிட்டு தேவ வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். We need to be open for the Holy Spirit to teach us what is in the book. இந்த புத்தகத்தில் இருக்கிறதை அறிவதற்கு ஆவியானவருக்கு நாம் திறந்து காணப்பட வேண்டும். Now, I didn't intend to share all that I shared till now. இப்பொழுது நான் பிரசங்கித்த எல்லா காரியத்தையும் பிரசங்கிக்க நான் முன்னே ஆயத்தமாய் இல்லை. I didn't share all that I shared till now. I didn't intend to share at all. இதை நான் சொல்வதற்கு முன்னமே நான் ஆயத்தமாக இல்லை. नहीं जो कुछ मैंने अब तक आपसे शेयर किया ये बात मेरा मन में नहीं था कि आपसे शेयर करें. இந்த காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு என் மனதினால் முன்னமே ஆயத்தமாய் இல்லை. But just as I stood up, the Holy Spirit laid this upon my இங்கு heart. நான் நிற்கிறதான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இதை வைத்தார். And I want to be obedient to the Spirit of God. ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். And I want to say this emphatically இந்த tonight. இரவு மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். This is not a matter of man by man's ability can receive from God. It is something that man can only receive when we humble and seek the Lord, that He in His mercy will pour out on இது us. மனிதனுடைய பலத்தினால் இந்த காரியங்கள் பெற்றுக் கொள்வதல்ல, மனிதனுடைய ஞானத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
Hallelujah. Very good, brother. So this is the way we need to move on. இப்படியாகவே நாம் நகர முடியும். And so I would like to say even இந்த tonight, இரவும் நான் சொல்லுகிறேன், may we humble நாம் ourselves நம்மை தாழ்த்தட்டும். that this book may not be a sealed book to us. நமக்கு இந்த புத்தகம் முத்திரை தரிக்கப்பட்ட We can புத்தகமாக have இருக்க many வேண்டாம். translations of the Bible. நமக்கு வேதாகமத்தின் அநேக மொழிபெயர்ப்புகள் We can இருக்கிறது. have the Hebrew and the Greek with us. நமக்கு எபிரேய மொழியும் இருக்கிறது, கிரேக்க மொழியும் இருக்கிறது. Versions of the Bible. அந்த வேதத்தின் பலவித மொழியாக்கங்கள் And இருக்கிறது. yet this book can be a sealed book to இருந்தாலும் us. கூட இந்த புத்தகம் நமக்கு முத்திரை தரிக்கப்பட்டதாக இருக்கலாம். Unless the Holy Spirit will reveal to us. நமக்கு ஆவியானவர் இதை வெளிப்படுத்தும் He is வரையிலே the custodian of all that the Father அவரே has. பிதா வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் And so as we இருக்கிறார். heard even last week, அப்படியாக கடந்த வாரம் கேட்டோம், we see it is God's great mercy that God is revealing to us that His salvation is நாம் progressive. கேட்டோம், இந்த ரட்சிப்பு முன்னேறுகிறது ஒன்றாக இருக்கிறது என்பதை தேவன் தன்னுடைய தயவினால் நமக்கு And I வெளிப்படுத்திக் thank கொண்டிருக்கிறார். God that God is helping me in these இந்த days நாட்களிலே தேவன் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். to give myself to this truth which I heard many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக கேட்ட சத்தியத்திற்கு என்னை ஒப்புக் கொடுப்பதற்கு And God is consolidating this work in my own life in a fresh புதிய way. விதமாக தேவன் எனக்கு இந்த காரியத்தை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். As I shared last week, I have said amen to this call, to this salvation, and to this truth in my life. இந்த அழைப்பிற்கும் இந்த ரட்சிப்பிற்கும் இந்த சத்தியத்திற்கும் ஆமென் என்று சொல்வதற்கு தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். Yes, and I was submitted to God afresh. நான் புதிய விதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். And I said, Lord, I am open to your workings and dealings in my life. உம்முடைய கிரியைக்கும் உம்முடைய காரியங்களுக்கும் நான் திறந்திருக்கிறேன் தேவனே என்று சொன்னேன். And as I shared last நான் week, கடந்த வாரம் பகிர்ந்து கொண்டது போல in so doing, I have taken the responsibility, and I have also laid this responsibility upon the Lord. இப்படி ஜெபிப்பதினால் என்னுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், மேலும் தேவன் மேலும் அந்த பொறுப்பை நான் போட்டிருக்கிறேன். That He will take that responsibility over my என்னுடைய life. வாழ்க்கையிலே அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார். Yes, and He will complete what He had begun in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்த அந்த காரியத்தை அவர் As I நிறைவேற்றி said in the முடிப்பார். beginning, He called அவர் me, என்னை அழைத்தார், He called you உங்களையும் அழைத்திருக்கிறார், and saved you ரட்சித்திருக்கிறார், and saved me, என்னையும் ரட்சித்திருக்கிறார். not according to our works, நம்மளுடைய கிரியையின்படியாக அல்ல, but according to His own purpose. அவருடைய திருமணத்தின்படியாக. This is a work which He has begun in your life and mine. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கிரியையை அவர் It ஆரம்பித்திருக்கிறார். is something that He has initiated, அவரே இதை ஆரம்பித்திருக்கிறார். and He will also perform it until the day of Christ. கிறிஸ்துவின் நாள் முடிவு பரியந்தம் இதை அவர் நடத்தி முடிப்பார். So He takes the responsibility. ஆகையால் அவரே பொறுப்பை எடுக்கிறார். When I take the responsibility in my life என்னுடைய வாழ்க்கையை நான் பொறுப்பை எடுக்கும் பொழுது, and turn my life over to Him, அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, He will never force His way into my life. அவருடைய வழியை என்னுடைய வாழ்வில் அவர் திணிக்க மாட்டார். There is a piece of the master that has come into my life, அந்த கலைஞனுடைய ஒரு பாகம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா இருக்கிறது. and He is working out from there அங்கிருந்து அவர் காரியங்களை நடத்துகிறார். to bring me into the image and the likeness of my Savior. என்னுடைய இரட்சகரின் ரூபத்திற்கும் சாயலுக்கும் வரும்படியாக. And as we நான் heard, கேட்டது போல the soul realm of man மனிதனுடைய ஆத்தும மண்டலமானது is the intellect, the emotion, and the will. அது புத்தி, அது உணர்வுகள், அது சித்தமாக இருக்கிறது. And in this realm is where God is effectively working His salvation today in His people. இந்த மண்டலத்திலே தன்னுடைய ஜனங்களிலே தேவன் இந்த ரட்சிப்பை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And as we heard, the realm of the intellect is the realm of my opinion. அந்த ஆத்தும மண்டலம் என்னுடைய கருத்துக்களின் மண்டலம் என்று கேட்டோம். And as we considered last week, கடந்த வாரம் கேட்டது போல that's the realm where I have my thoughts. என்னுடைய கருத்துக்களை, நினைவுகளை அங்கே நான் கொண்டிருக்கிறேன். And we heard that these thoughts must change. இந்த நினைவுகள் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டோம். That must change until all of us can say that we are coming into His thoughts in our lives. நாம் எல்லோரும் அவருடைய நினைவுக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லுகிற வரையிலே இந்த நினைவுகள் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டோம். Yes.
So the Lord wants to change my mind and your mind, my thoughts and your thoughts. என்னுடைய சிந்தையையும் உங்களுடைய சிந்தையையும் என்னுடைய நினைவுகளையும் உங்களுடைய நினைவுகளையும் தேவன் It மாற்ற has to விரும்புகிறார். become His thoughts. நாம் அவருடைய நினைவுக்கு வரும்படியாக. It's not that your thoughts should become my thoughts. உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவாக மாறக்கூடாது. That is not what God is working out. இப்படியாக தேவன் கிரியை செய்கிறதில்லை. But God is working out that my thoughts may become His thoughts. என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளாக மாறும்படியாக தேவன் கிரியை செய்கிறார். That we are willing to forsake our thoughts. நாம் நம்மளுடைய நினைவுகளை மனமுவந்து ஒப்புக் கொடுக்க வேண்டும். For the வேண்டும். sake of His thoughts. அவருடைய சிந்தை பெரும்படியாக. The way that He is thinking. அவர் எப்படி நினைக்கிறாரோ. The way that He is planning. அவர் எப்படி திட்டம் போடுகிறாரோ. And that is the greatest work that God wants to do in my life today. இன்று இந்த கிரியையை தேவன் நடத்த விரும்புகிறார். The mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை. It's very, very important for us that the way of the Spirit is something that the mind cannot easily understand. அந்த ஆவிக்குரியதான வழியை நம்முடைய சிந்தையானது எளிதாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். Yes. Now we need to understand. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். The mind of man is unfruitful. மனிதனுடைய சிந்தையானது பயனற்றதாக இருக்கிறது. When we turn to the book of 1 Corinthians chapter 14. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திற்கு செல்லுவோம். Chapter 14. 1 கொரிந்தியர் 14 and verse 14. 14ஆம் வசனம். For if I pray in an unknown tongue, my spirit prayeth, but my understanding is unfruitful. என்னத்தினாலானவிலே நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். Yes. My mind is unfruitful. என்னுடைய கருத்து பயனற்றதா இருக்கும். It's a reality, my brothers and sisters. என் தேவ ஜனங்களே, இது உண்மையான ஒரு காரியம். That when the spirit is praying, the mind cannot understand that. ஆவி ஜெபிக்கும் பொழுது அந்த சிந்தை அந்த மனது அதை அறிய முடியாது. Yes. We need to know this. இதை நாம் அறிய வேண்டும். Let me just read it out from another translation, please. Just a moment. இன்னொரு மொழியாக்கம். For if I pray in an unknown tongue, my spirit by the Holy Spirit within me prays, but my mind is unproductive, it bears no fruit and helps nobody. நான் ஆவியினாலே ஜெபம் பண்ணும் பொழுது என்னுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிற ஆவி ஜெபிக்குமே அன்றி என்னுடைய கருத்து பயனற்றதா இருக்கும். Yes. For if I pray in tongues, my spirit is praying, but I don't understand what I'm praying. நான் ஆவியினால் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஆவி ஜெபிக்கிறதே அன்றி என்னுடைய சிந்தையினால் எந்த பயனும் இல்லை. What I'm trying to share here is that our spirits, the way of the Spirit, our mind is not able to comprehend. ஆவியினுடைய வழியை நம்முடைய சிந்தையானது அது அறிந்து கொள்ள முடியாது. இதை நான் சொல்ல விரும்புகிறேன். We need to know that it's, the way of the Spirit many a time is not sensible to the natural senses. அப்படியாக நம்முடைய ஐம்புலன்களின் உணர்வுகளினால் ஆவிக்குரிய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. Yes. So, how important it is for us to say, let us know what He thinks. நாம் அவர் நினைக்கிறதை நாம் கொள்வோம் என்பதை சொல்வது முக்கியம். In the family, நம்முடைய குடும்பத்தில், when we begin to say, let's really see what the Lord says. நம்முடைய சபையில் தேவன் சொல்லுகிறதை கேட்போம் என்று சொல்லும் பொழுது, oh, what a tremendous thing will emerge in the midst of God's people. தேவ ஜனங்களின் மத்தியில என்ன ஒரு அருமையான காரியம் எழும்பும். So, that's where we all will begin to see changing from the realm of our thinking into the realm of His thinking. இந்த இடத்தில் தான் நம்முடைய நினைவின் மண்டலத்திலிருந்து அவருடைய நினைவின் மண்டலத்திற்கு நாம் செல்கிறோம். When I was meditating upon இதை குறித்து நான் தியானித்த பொழுது, the Lord began to really say to my heart,
தேவன் பேச ஆரம்பித்தார். You know, there are so many in the midst of us நமக்குள்ளும் அநேகர் who are so materialistic in their thinking. தங்களுடைய நினைவுகளிலே பொருளாசை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். Their mind is so soaked in materialism, possessions and money and riches. அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் பொருளாசையினால் நிறைந்திருக்கிறது, பணம் பொருளினால் ஆசையினால் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறேன். They are not open to God's mind. அவர்கள் தேவனுடைய சிந்தைக்கு திறந்து காணப்படுகிறதில்லை. My brothers and sisters, we have to listen to the Lord. ஆண்டவரை நாம் கேட்க வேண்டும் என் தேவ ஜனங்களே. It is sickening to see இதை காண்பது that there is no change coming in their thought realm. அவர்களுடைய சிந்தை மண்டலத்திலே நினைவுகளிலே எந்த ஒரு மாற்றம் வருகிறதில்லை. அதை காண்பது எனக்கு கவலையாய் இருக்கிறது. You know, there is no change in their thought realm. அவர்களுடைய நினைவின் மண்டலத்திலே எந்த ஒரு மாற்றம் காணப்படுகிறதில்லை. The thoughts are filled with the world's ways. அந்த உலகத்தின் வழிகளினால் அவர்களுடைய நினைவுகள் நிரம்பி வழிகிறது. You know, their thoughts are always on money, riches, property, and things and success and so on. அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் பணம், பொருள், வெற்றி, ஆஸ்தி இவைகளிலே காணப்படுகிறது. Yes, it is so terrible. இது மிக பயங்கரமான ஒரு காரியம். That's where their thought is all the time, except they come for a meeting perhaps. கூடுகைக்கு வருகிற நேரங்கள் தவிர எல்லா நேரங்களிலும் இப்படியாகவே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Yes, they are not able to see God's thought in His word. அவருடைய வார்த்தையில் இருக்கிற தேவனுடைய சிந்தையை பார்க்க தவறுகிறார்கள். It is in His word we see the thought of God. தேவனுடைய சிந்தையை அவருடைய நினைவுகளை அவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். When we read the book of Matthew chapter 6, மத்தேயு 6ஆம் அதிகாரம், the Lord said like this. இயேசுவானவர் இப்படி சொன்னார். Lay up, you know, He said, lay not up for yourselves treasures upon the earth. இந்த பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க Verse வேண்டாம். 19, chapter 6 and 19. இந்த பூமியிலே Where moth and rust doth corrupt, அங்கே பூச்சியாவது துருவாவது and where கெடுக்கும். thieves break through and steal. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். Now everybody is worried about one thing. இன்று எல்லோரும் ஒரு காரியத்தை குறித்து கவலை That your கொள்கிறார்கள். money is not safe in the bank. அந்த வங்கியிலே என்னுடைய பணம் பாதுகாப்பாக இல்லை என்று There's சொல்கிறார்கள். a fear in many hearts today. அநேகர் இதை குறித்து கவலைப்படுகிறார்கள். Because one after another bank is becoming bankrupt. ஒவ்வொரு வங்கிகளும் திவாலாகி கொண்டு வந்தே So இருக்கிறது. many people are, I was told by somebody that they're just taking all their fixed deposit out. ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், நான் போட்டிருக்கிற பணத்தில் எல்லாம் பேங்க்ல All their fixed deposit. வங்கியில போட்டிருக்கிற எல்லா பணத்தையும் நான் எடுக்க போகிறேன் என்று You're worried சொன்னார். about it, it looks like. Yeah, people are worried about. ஜனங்கள் அதை குறித்து கவலை Hard-earned கொள்கிறார்கள். earnings of all their years. இத்தனை வருடங்களாக கடின உழைப்பினால் சம்பாதித்த பணம் எல்லாம் You know, this is a reality. இதுவே உண்மையாகும். People are living in worries. ஜனங்கள் கவலை கொள்கிறார்கள். But the Lord said one ஆனால் thing, தேவன் ஒரு காரியத்தை that சொல்கிறார். these things will happen. இதையெல்லாம் நடக்கும். You know, He says, yet thieves break in through and steal today. இங்கு திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். The thieves are very educated thieves. இந்த திருடர்கள் இப்பொழுது கல்வி கற்றவர்கள். That's what's happening. இதுவே நடக்கிறது. The chairman of the banks and the big guys who have founded the banks, they are stealing and looting. அப்படியாக வங்கியின் அந்த மேலாளர்கள், வங்கியை ஆரம்பித்தவர்கள் இவைகளை கொள்ளையடிக்கிறார்கள். That's what Jesus said precisely in verse 19. 19ஆம் வசனத்திலே இயேசுவானவர் இதை குறிப்பாக சொல்கிறார். But lay up yourself treasures in heaven, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை where சேர்த்து neither வையுங்கள். moth nor rust doth corrupt, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. and where thieves do not break through or steal. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. For where your treasure is, there your heart be also. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் And I இருதயம் want to say, இருக்கும். my brothers and sisters என் tonight, தேவ ஜனங்களே, நான் சொல்லுகிறேன், where is your thought? உங்களுடைய நினைவுகள் எங்கே இருக்கிறது? Where your treasure? உங்களுடைய பொக்கிஷம் எங்கே All இருக்கிறது? the time thinking about எல்லா நேரங்களிலும் where to invest, எங்கு how to do எங்கு it, முதலிடலாம், worried இதை எப்படி about. செய்யலாம், இதை குறித்தே கவலை கொள்கிறீர்கள். Mind is so materialistic. உங்களுடைய சிந்தை பொருளாசையினால் And I want to நிறைந்திருக்கிறது. say to you point blank tonight, if that mind and thought is not changing, you are not going to, and I am not going to be
growing in Christ. இப்படிப்பட்ட நினைவுகள் உங்களிடத்திலிருந்து மாறவில்லை என்றால் நாம் இந்த ரட்சிப்பிலே வளர முடியாது என்பதை நான் குறிப்பாக That சொல்கிறேன். thought has to be changed for his thoughts. அவருடைய சிந்தைக்கு நம்முடைய சிந்தை மாற வேண்டும். And you want to know his thought, it's here. வேதத்திலே அவருடைய நினைவுகள் இருக்கிறது. Don't say, Lord, I don't know your உங்களுடைய thought. நினைவுகள் எனக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டாம். Where do you find his அவருடைய thought? நினைவுகளை எங்கே பார்க்கலாம்? We find his thought in the word of God. வேத வசனத்தில் பார்க்கலாம். But the Holy Spirit will reveal to ஆனால் us. ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்த Otherwise வேண்டும். it will be a dead letter to you and to me. இல்லாவிட்டால் அது ஒரு உயிரற்ற ஒரு எழுத்தாக நமக்கு Oh, காணப்படும். may God help us, brothers and sisters. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் தேவ ஜனங்களே. You know, I must lose my mind to gain his mind. அவருடைய சிந்தையை பெறும்படியாக என்னுடைய சிந்தையை நான் இழக்க வேண்டும். You know, that may sound sometimes funny. இது எனக்கு ஒரு விளையாட்டாக No தெரியலாம். wonder, as we shared last week, unless we lose our heads, we cannot gain his head. நம்மளுடைய சிந்தையை நாம் His headship. இழக்காத வரையிலே அவருடைய சிந்தையை நாம் பெற We முடியாது cannot get என்று his நாம் mind கேட்டோம். into us. And may God தேவன் help நமக்கு us உதவி செய்யட்டும். that this will be our testimony இது நம்முடைய சாட்சியாக in the coming காணப்படட்டும். days, இந்த that நாட்களிலே I'm losing my mind. என்னுடைய சிந்தையை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று But சொல்லட்டும். if I'm losing it, இதை நான் இழந்தால் I'm gaining something. நான் ஒன்றை பெற்றுக் கொள்கிறேன். I'm gaining his mind. அவருடைய சிந்தையை பெற்றுக் கொள்கிறேன். So don't lose your mind if you're not gaining his mind. அவருடைய சிந்தையை நாம் பெறாவிட்டால் உங்களுடைய சிந்தையை இழக்க வேண்டாம். Make sure that you are losing your mind to gain his mind. அவருடைய சிந்தையை பெறும்படியாகவே உங்களுடைய சிந்தையை இழக்கிறீர்கள் என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். But if you lose your mind elsewhere, then your life will be in danger sometime. உங்களுடைய சிந்தையை வேறு இடங்களிலே விட்டால் நீங்கள் இழந்து போகிறீர்கள், நஷ்டமடைகிறீர்கள். Nay. If you lose your mind elsewhere, you will get into trouble. உங்களுடைய சிந்தையை வேறு இடத்தில் வைத்தால் நீங்கள் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வீர்கள். If you lose your mind. உங்களுடைய சிந்தையை இழந்தால் Yes. That's இது important. மிக முக்கியம். But if you lose your mind உங்களுடைய சிந்தை unto the Lord, you will gain his mind. ஆனால் தேவனுக்கென்று உங்களுடைய சிந்தையை இழந்தால் அவருடைய சிந்தையை நீங்கள் பெறுவீர்கள். You are privileged, I am privileged. நீங்களும் நானும் ஸ்லாக்கியமுள்ள ஜனங்களாயிருப்போம். You know that we can lose in order to gain his mind, and he's alone in our life. அவர் மாத்திரமே இருக்கும்படியாக அவருடைய சிந்தையை நாம் பெறும்படியாகவே நம்முடைய சிந்தையை Oh, இழக்கிறோம். may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். We saw the wonderful example of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய அருமையான உதாரணத்தை கேட்டோம். Yes, you know, and we thank God for all that God spoke to us in and through the example of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய உதாரணத்தின் மூலமாக தேவன் பேசிய எல்லா You காரியங்களும் know, நன்றி our செலுத்துவோம். blind minds have been transformed, you know, when we begin to behold the Lord as in a glass. கண்ணாடிகளை பார்க்கிறது போல தேவனை நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய குருடான மனதானது மாறிக்கொண்டே இருக்கிறது. So may God help தேவன் us. நமக்கு உதவி செய்யட்டும். We shared about our thought realm. நம்மளுடைய நினைவின் மண்டலத்தை குறித்து நாம் பகிர்ந்து கொண்டோம். Now we want to move on further. இப்பொழுது நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். You know, the realm of our emotions. நம்மளுடைய உணர்ச்சிகளின் மண்டலத்திற்கு செல்லலாம். Secondly, இரண்டாவதாக you know, our soul realm is the realm of our emotions. நம்மளுடைய உணர்வுகள் நம்முடைய மனதிலே காணப்படுகிறது. You know, the soul realm of man is his emotions, his feelings. நம்முடைய ஆத்தும மண்டலம் மனிதனுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளினால் நிறைந்திருக்கிறது. Bhavana or anubudhiyo. That's the realm of the soul. இவைகளே ஆத்தும மண்டலமாகும். Now when we listen to the conversation of people, ஜனங்களுடைய வர்த்தமானங்களை நாம் கேட்கும் பொழுது you know, we can hear people say to one another, ஒருவருக்கொருவர் ஜனங்கள் இப்படி பேசிக் கொள்வார்கள். you know, you say, how do you feel today? இன்று எப்படி உணர்கிறீர்கள்? You know, and we see, I feel like this, I feel like that. ஆமாம், நான் இப்படி உணர்கிறேன், அப்படி உணர்கிறேன் என்று சொல்லுவோம். You know, so we constantly hear that, and we also constantly ask one another, how do you feel? இப்படியான காரியங்களை தொடர்ந்து நாம் கேட்கிறோம். நாமும் இந்த காரியங்களை நாம் சொல்லுகிறோம். எப்படி You உணர்கிறீர்கள்? know, one thing that we need to know is that many a time our feelings could be totally, you know, something that is purely of the soul man and not of the Lord. ஆனால் ஒரு காரியத்தை உணர வேண்டும். பல வேளைகளிலே நம்மளுடைய உணர்வுகள் தேவனுடைய உணர்வுகளாக இல்லாமல் நம்முடைய உணர்வுகளாகவே காணப்படுகிறது. You know, in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே
There's a story, an incident in the Old Testament, in the book of Genesis. ஆதியாகமத்திலே ஒரு A man நிகழ்வை a man பார்க்கிறோம். had a goat hair feeling. ஒரு மனிதன் அந்த ஆட்டு ரோமத்தின் Goat உணர்வை hair கொண்டிருந்தான். Goat hair feeling. ஆட்டு ரோமத்தின் உணர்வை கொண்டிருந்தான். Feeling. There's a man in the Old Testament பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் இருந்தான். Who had a goat hair feeling. அவனுக்கு ஆட்டு ரோமத்தின் உணர்வை கொண்டிருந்தான். Yes. Now we turn to the book of Genesis chapter 27. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் and verse 1. 1ஆம் வசனம். And it says here, and it came to pass that when Isaac was old and his eyes were dim, so that he could not see. ஆதியாகமம் 27. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது. So we see that Isaac had grown, old, and he became blind or could not see. இங்கு வாசிக்கிறோம் ஈசாக்கு முதிர் வயதானதினால் பார்வையற்று போனான் என்று பார்க்கிறோம். And he called Esau his eldest son and said unto him, my son, and he said unto him, behold, here I am. அவன் தன் மூத்த மகன் ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். And we know the story. நமக்கு இந்த கதை There's no தெரியும். time to spend on this incident, but just wanted to bring this incident to us. இந்த நிகழ்வை நான் கொண்டு வர விரும்புகிறேன். And he wanted to eat some meat and told his eldest son to go and get it. அந்த மூத்த மகனை அழைத்தனுப்பி நான் மாம்சம் புசிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். Something I love to have. நான் இதை பிரியமாய் இருக்கிறேன் சாப்பிடுவதற்கு என்று சொன்னார். But we know that Rebecca heard this. இதை ரெபெக்காள் கேட்டார் என்று நமக்கு தெரியும். And he said to his son Jacob to go and get it soon before the elder one will get it. அந்த மூத்த மகன் பெறுவதற்கு முன்பாக நீ போய் அதை வேட்டையாடி கொண்டு வா என்று ரெபெக்காள் யாக்கோபுக்கு சொன்னாள் என்று நமக்கு தெரியும். And before he would eat and bless Esau, I want you to get the blessing. அவர் சாப்பிட்டு ஏசாவை ஆசீர்வதற்கு முன்பாக நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார். I am reading quickly for want of time. And Rebekah took goodly raiment of her eldest son Esau, which were with her in the house, and put them upon Jacob her younger son. 15. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, and she put the skins of the kids of the goats upon his hands, upon the smooth of his neck. வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு. Yes. Now we are going to read verse 21. 21ஆம் வசனம். For want of time. And Isaac said unto Jacob, come near, I pray thee, that I may feel thee, my son, whether thou be my very son Esau or not. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். And Jacob went near unto Isaac his father, and he felt him, and said, the voice of Jacob's voice, but the hands are the hands of Esau. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு அண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, and he discerned him not, because his hands were hairy as his brother Esau's hands, so he blessed him. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தான். And it came to pass, நான் சொன்னது போல, he could not see, as we saw in verse 1. 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் பார்வையற்று இருந்தான். And she put on Jacob the goat's hair. அவன் he called his son and said, I want to feel. நான் உன்னை தடவி பார்க்க வேண்டும் என்று சொன்னான். And he did feel. அவன் தடவி பார்த்து உணர்ந்தான். But he didn't discern him not. ஆனால் அவன் அறியாமல் போனான். So here we find that Isaac was blind as a bat, as we said in the beginning. அப்படியாக ஈசாக்கு வௌவாலை போல பார்வையற்று இருந்தான். And Isaac had no eyesight. ஈசாக்கு பார்வையற்று இருந்தான். And so is the man who is led by his feelings. அப்படியாகவே உணர்வுகளினால் ஆட்கொள்ளப்படுகிறவன் இருப்பான். Every man who is led by his feelings is like Isaac of old. ஒவ்வொரு மனிதனும் உணர்வுகளினால் ஆட்கொள்ளும் பொழுது ஈசாக்கை போலவே
பார்வையற்று They go காணப்படுகிறான். by feelings, அவர்கள் உணர்வுகளினால் செல்கிறார்கள், but blind spiritually. ஆனால் ஆவிக்குரிய விதமாக And பார்வையற்று that is இருக்கிறார்கள். a dangerous thing. இது ஒரு ஆபத்தான விஷயம். We need a spiritually seeing eye. நாம் ஆவிக்குரிய பார்க்கிற கண்களை We கொண்டிருக்க வேண்டும். cannot go by our natural sense knowledge of feeling. நம்மளுடைய தொடு உணர்வின் மூலமாக இது நாம் போக முடியாது. You know how often we go by feelings. நாம் எவ்வளவு நேரம் I feel, I am நான் இப்படி hurt, உணர்வுகிறேன், என்னுடைய I am உணர்வு, sad. நான் கவலையாக இருக்கிறேன். We go by feelings and emotions today. இப்படியாகவே நாம் உணர்வுகளினால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் செல்கிறோம். Our great deliverance must happen in the realm of our emotions and feelings today in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வுகள் உணர்ச்சிகளின் மண்டலங்களிலே மிகப்பெரிய விடுதலை வர வேண்டும் என்று நான் And I would சொல்கிறேன். like to say, my brothers and என் தேவ sisters, ஜனங்களே, this goat hair feelings that many times we have in our lives can be very deceptive. அப்படியாக நம் வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் கொண்டிருக்கிறதான இந்த ஆட்டு ரோமத்தின் உணர்வுகள் மிகவும் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Where we lack the real discerning. இங்கு நாம் அறிதலை நாம் இழக்கிறோம். But if our spiritual eyes are open, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது we will not go by our natural feelings and emotions. நம்மளுடைய தொடு உணர்வின் மூலமாக நாம் செயல்பட மாட்டோம். Now that is very important for all of us. இதையே நாம் முக்கியமாக கொள்ள வேண்டும். Listen to God's word tonight இன்று again. தேவனுடைய வசனத்தை கேளுங்கள். You know, when we turn to the book of Judges, நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது I would like to bring another thought about this. The book of Judges, நியாயாதிபதிகள் in chapter 6, 6ஆம் அதிகாரம் we read about Gideon. கிதியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். Yes. Now we know that Gideon was a man of valor. யுத்த மனிதனாக இருந்தான் கிதியோன் என்று நமக்கு தெரியும். But, you know, we see there's something from verse 36, chapter 6, verse 36 to 40. 36 40 வசனங்கள். We have no time to read it. இதை நாம் வாசிக்க நேரம் இல்லை. If you want, you can read it later on. இதற்கு அப்புறம் Here வாசியுங்கள். we find Gideon, you know, putting before the Lord fleece. இங்கு மயிருள்ள ஒரு தோலை தேவனுக்கு முன்பாக கிதியோன் போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். No, brother. Gideon putting fleece. Please read chapter 6. 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் verse 37. Please read. 37. இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். Yes. Yeah, that's right. Yeah. So we see here இங்கு நாம் பார்க்கிறோம் very clearly, தெளிவாக, you know, he is putting a fleece before God. தேவனுக்கு முன்பாக ஒரு ரோமம் நிறைந்த தோலை போடுகிறார். Yes. There are many today who are throwing a fleece before God. இன்று அநேகர் What you can say? இதை போலவே தேவனுக்கு முன்பாக ரோமம் நிறைந்த தோல்களை போடுகிறார்கள். Fleece of wool and fleece. You get fleeced. What do you say for that? Yes. Fooled. முட்டாளாக்கப்படுவீர்கள், There's an English word called fleece. மதியீனமாக செயல்படுவீர்கள், Fool. Or cheated. ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தமுங்கள் கூட இருக்கிறது. Bank cheated me. வங்கி என்னை ஏமாற்றி விட்டது. So fleeced me, robbed me. Right. Okay. So, you know, here we find Gideon throwing a fleece before God. இங்கு நாம் பார்க்கிறோம் கிதியோனானவர் தேவனுக்கு முன்பாக ரோமம் நிறைந்த ஒரு தோலை போட்டார். Fleece, this fleece. Yeah. And he wanted God to show that, you know, God is with him. தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்த இதை அவர் செய்தார். परमेश्वर मेरे साथ है, उसके लिए प्रूव करने के लिए தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படியாக he put this fleece before the Lord. ஆகவே இந்த தோலை அவர் போட்டார். Yes. All right, that's difficult to translate. I don't know what others are doing. He put a this fleece before the Lord. தேவனுக்கு முன்பாக இந்த ரோமம் நிறைந்த ஒரு தோலை அவர் போட்டார். He put a sign before God. தேவனுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை போட்டார். Saying that if God will
prove this, then I know that God is with me. தேவன் இதை அவர் அங்கீகரித்தால் தேவன் என்னோடு கூட இருப்பார் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். Now, putting out a fleece before God is not a biblical way of obtaining the will of God. தேவனுடைய சித்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படியாக மயிர் நிறைந்த தோலை போடுவது வேத வசனத்தின் படியான ஒரு செயல்முறை அல்ல. Yes. But we see Gideon doing that. ஆனால் நாம் பார்க்கிறோம் கிதியோன் இதை செய்கிறார். It speaks of lack of faith to trust God. இது எதை குறிக்கிறது என்றால் தேவன் மேல் நம்பிக்கை கொள்ளுகிற விசுவாசம் இல்லை என்பது அர்த்தம். Now we know that Gideon was a person whom God just picked up. நமக்கு தெரியும் கிதியோனை தேவன் அப்படியே எடுத்தார். And God was preparing him. தேவன் அவரை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். And so we see the weak moments of Gideon here. இங்கு கிதியோனுடைய பலவீனமான நேரங்களை பார்க்கிறோம். Yes. So he did that. ஆகையால் இதை அவர் செய்தார். So that is not a principle for us in the New Testament at all. புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற நமக்கு இது ஒரு நியதி அல்ல. And now we know that when Gideon did that, God did answer him, no doubt. நமக்கு தெரியும் கிதியோன் இப்படி செய்த பொழுது தேவன் பதிலளித்தார், அது உண்மைதான். But we see that in the old covenant, அந்த பழைய உடன்படிக்கையிலே yes. So we are not to take that example in the new covenant for us. இந்த உதாரணத்தை நமக்கு புதிய உடன்படிக்கையிலே கொண்டு வரக்கூடாது. Yes. God told him to do something. தேவன் செய்யும்படியாக ஒன்றை அவருக்கு சொன்னார். And he had a lack of assurance in him. அதை குறித்தான நிச்சயத்தன்மை அவருக்கு இல்லாமல் இருந்தபடியால். Yes. And therefore he put this fleece or asked the Lord for this sign. ஆகவே இதை குறித்து நிச்சயப்படுத்தும்படி இந்த மயிர் நிறைந்த ரோமத்தை தேவனுக்கு முன்பாக போட்டார். But remember that this is not the biblical way or God's way for you and for me. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இது தேவனுடைய வழி இப்படியாக காணப்படுகிறது. But there are so many believers today. இன்று अनेक விசுவாசிகள் they go by putting a fleece before God. தேவனுக்கு முன்பாக மயிர் நிறைந்த ரோமம் போடுகிறதை போல செயல்படுகிறார்கள். If suddenly somebody will call me and tell me, then I know this is the mind of God. திடீரென்று ஒருவர் என்னை அழைத்து பேசினால் இது தேவனுடைய சித்தம் என்று அறிவேன். If I open the scripture and God tells me something, then I know it is God. திடீரென்று வேதத்தை திறந்து வாசித்து இப்படி இருந்தால் நான் தேவனுடைய சித்தம் என்று அறிவேன். And there are many ways that people are putting a kind of thing to know what is God's, mind. இப்படியாக தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு பலவிதமான வழிகளை விசுவாசிகள் மேற்கொள்கிறார்கள். I want to tell us one thing. If you put fleece, you can get fleeced finally. நீங்கள் இப்படிப்பட்ட மயிர் நிறைந்த ரோமத்தை போட்டால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். Yes, you will be fooled. நீங்கள் மதியீனமாக போய்வீர்கள். Yes. So remember that. ஆகையால் உணருங்கள். We are not to go by putting fleece before God. நாம் தேவனுக்கு முன்பாக இப்படி மயிர் நிறைந்த ரோமத்தை போடு செயல்படக்கூடாது. We need to seek God. நாம் தேவனை தேட வேண்டும். Yes. If you have not learned to turn to God's written word, தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் தவறினால், God has written down his mind in black and white. தேவன் தன்னுடைய சிந்தையை எழுத்து வடிவமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். And the Holy Spirit is given to us. மேலும் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். If the Holy Spirit is not enough to guide you and me, ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழிநடத்த போதுமாக இல்லை then என்றால் how can we be ever guided? எப்படி நாம் வழிநடத்தப்பட முடியும்? So remember, my brothers and sisters, தேவ ஜனங்களை உணருங்கள். we cannot resort to that way that Gideon did in his time. தன்னுடைய காலத்திலே கிதியோன் செய்த வழிமுறையை நாம் பின்பற்றக்கூடாது. Yes. Make sure that you do not put fleece before God anymore. இனிமேல் தேவனுக்கு முன்பாக இந்த தோலை நான் போட மாட்டேன் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். Remember that somebody else is watching you and listening to you. உங்களை யாரோ ஒருவர் கேட்கிறார், உங்களை பார்க்கிறார் என்பதை அறியுங்கள். அது யார் என்று உங்களுக்கு தெரியும். உங்களை ஏமாற்றுகிறவன் யார் என்று தெரியும். So don't do that anymore in our lives. ஆகையால் இதை இன்னுமே செய்யாதிருங்கள். God's word is there black and white given to us. Seek ye the Lord and seek ye his word, and the Holy Spirit is there to guide us. ஆகையால் தேவனுடைய அந்த நினைவானது எழுத்து வடிவமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனை தேடுங்கள். Their feeling will fool you and me as it happened with
even Isaac. ஈசாக்குக்கு நேர்ந்தது போல அந்த ஆட்டு ரோமத்தின் உணர்வு ஏமாற்றம் அடைய Your செய்யும். feelings will cause you to miss God's mind in our life. அப்படியாக அந்த ரோமத்தின் உணர்வுகள் தேவனுடைய சிந்தையை நம்மை இழக்கச் செய்யும். Yes. And I want to learn to be an overcomer in my life. ஆகையால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெயவாளியாக இருக்க விரும்புகிறேன். Yes. I want to learn to be an overcomer in my என்னுடைய life. வாழ்க்கையிலே நான் ஜெயவாளியாக இருக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Yes, that is my desire. அதுவே என்னுடைய வாஞ்சையாகும். I want to know his feelings. அவருடைய உணர்வுகளை நான் அறிய விரும்புகிறேன். Yes. My feelings can cause me to miss how he feels about and what his mind is. அவருடைய சிந்தை என்ன, அவருடைய உணர்வுகள் என்ன என்பதை என்னுடைய உணர்வுகள் நுழையும் பொழுது அது தவறி விடுகிறது. Yes. But the way that some of us feel about certain things, சில காரியங்களை குறித்து சிலர் இப்படி நினைக்கிறார்கள். let me complete that. The way that some of us feel about certain things is totally ungodly. சில காரியங்களை குறித்து சிலர் நினைக்கிற விதமானது அது தேவனுடைய சிந்தையாக இல்லாமல் இருக்கிறது. Correct. Listen carefully. கவனமாக கேளுங்கள். Now many a time we defend our feelings. நம்மளுடைய நினைவுகளை நாம் பல வேளைகளிலே நியாயப்படுத்துகிறோம். The time has come, my brothers and sisters. தேவ ஜனங்களே, நேரம் வந்துவிட்டது. This hurting and these feelings and these emotions will have to be brought before God. இப்படிப்பட்டதான உணர்வுகள், உணர்ச்சிகள், இதை எல்லாம் காயங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும். As I said, some of our feelings. நம்மில் சிலர், நம்முடைய சில உணர்வுகள். Some of our feelings are totally ungodly. They are not right in the sight of God's word. நாம் நினைக்கிறதான இந்த உணர்வுகள் தேவனுடைய பார்வையிலே சரியாக இல்லாமல் இருக்கிறது, முழுவதுமாக தவறாக இருக்கிறது. What does that mean? அதன் அர்த்தம் என்னவெனில், we do not feel the same way that God does feel about it. அந்த காரியத்தை குறித்து தேவன் எப்படி உணர்கிறாரோ அப்படியாக நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதை இது குறிக்கிறது. We don't feel the same way that God does feel about things. காரியங்களை குறித்து தேவன் எப்படி நினைக்கிறாரோ அப்படியாகவே நாம் நினைக்கிறதில்லை, உணர்கிறதில்லை என்பதை குறிக்கிறது. So please understand me rightly tonight. இன்று நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். Otherwise you will misunderstand me. இல்லாவிட்டால் என்னை நீ தவறாக புரிந்து கொள்வீர்கள், என்னை தவறாக சித்தரிப்பீர்கள். Yes. So please understand me rightly. ஆகவே என்னை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். I am not doing away as some would do about our feelings. சிலர் சொல்லுகிறது போல உணர்வுகளை குறித்ததான காரியத்தை நான் பேசவில்லை. I am not doing away with feelings. இந்த உணர்வுகள் இருக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. Doing away with feelings. உணர்வுகளே இருக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. I am not doing away. नहीं. मैं ये नहीं कर रहा हूं हमारा अनुभूतियम नहीं होना है. நமக்கு உணர்வுகளே இருக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. Yes, I am not saying that. அதை நான் சொல்லவில்லை. I am not saying that we will come to a place we will have no feelings. நாம் உணர்வுகளே இல்லாத ஒரு இடத்திற்கு வருவோம் என்றும் நான் சொல்லவில்லை. ऐसा मैं नहीं कर रहा हूं. Listen carefully to me. கவனமாக கேளுங்கள். All that I am trying to say நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், in my life, என்னுடைய வாழ்விலே I just want to exchange my perverted feelings for his godly feelings. என்னுடைய அந்த கரைதிரையுள்ள அந்த உணர்வுகளை தேவனுடைய உணர்வுகளுக்கு பரிமாற்றம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். God has given us emotion. தேவன் நமக்கு உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். That is how he created us. அப்படியாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். When sin came into our lives, ஆனால் நம்முடைய வாழ்விலே பாவம் வந்தபோது that is lost. அது இழந்து போய்விட்டது. It has got corrupted. அது களங்கமாய்விட்டது. It became self-centered. அது சுயமாக போய்விட்டது. Yes. Now God wants to exchange my perverted feelings into his feelings, his godly feelings. அப்படியாக என்னுடைய அந்த மாறுபாடுள்ள அந்த உணர்வுகளை தேவன் தன்னுடைய உணர்வுகளாக பரிமாற்றம் செய்ய விரும்புகிறார். Yes. Amen.
You understand that? So we are not saying that we will become people with no feelings. ஆகவே நான் சொல்லவில்லை நாம் உணர்வுகள் அற்ற ஜடமாக இருப்போம் என்று நான் சொல்லவில்லை. Well, we are not doing away with feelings. நாம் உணர்வுகளை நாம் தள்ளி வைக்கவில்லை. Yes. But God wants to exchange. ஆனால் தேவன் பரிமாற்றம் செய்ய விரும்புகிறார். God wants to change the realm of the kind of feelings we have into his feelings. தேவன் his emotions. தேவன் நம்முடைய உணர்வுகளை அவருடைய உணர்வுகளாக பரிமாற்றம் செய்ய மாற்ற விரும்புகிறார். So listen carefully. ஆகவே கவனமாக கேளுங்கள். If we do away with feelings, நாம் உணர்வுகளை நாம் தள்ளி வைத்து விட்டால், if we do away or take away emotions completely, நம்முடைய உணர்ச்சிகளை முழுமையாக தள்ளி வைத்து விட்டால், we will be a bunch of spiritual zombies. நாம் ஆவிக்குரிய உயிரற்ற ஜடமாக காணப்படுவோம். இல்லாவிட்டால் உயிரற்ற காரியத்தை ஒரு சக்தியினால் எழுப்புகிற ஒரு ஜனங்களாக காணப்படுவோம். No life. Yes. No life. ஜீவன் No இல்லாத, source in itself, தனக்குள்ளாக உயிர் இல்லாத, but controlled by another. இன்னொருவரினால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். We will become spiritual zombies. அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஒரு உயிரினமாக நாம் மாறிடுவோம். That's not what God wants us. அப்படியாக He has created us with a realm of soul, தேவன் நம்மை ஆத்தும மண்டலத்தை கொண்டு படைத்திருக்கிறார். intellect, emotion and will. புத்தி, உணர்வு, சித்தத்தை கொண்டு But படைத்திருக்கிறார். sin has corrupted those ஆனால் அந்த realms. மண்டலங்களை பாவம் களங்கம் செய்து Now விட்டது. he wants to take us out of that realm. இப்பொழுது தேவன் அந்த மண்டலத்திலிருந்து நம்மை எடுக்க விரும்புகிறார். Hallelujah. And bring us into that other realm. அந்த மண்டலத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். Bring us into the realm of his mind, his thoughts. அவருடைய சிந்தை, அவருடைய His நினைவுகள், feelings. அவருடைய உணர்வுகளினுடைய மண்டலத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். I want to love what he loves. அவர் நேசிக்கிறதை நான் நேசிக்கும்படியாகவும், I want to have that sorrow over which he sorrows. அவர் எதற்காக வேதனை கொள்ளுகிறாரோ நான் அதற்கு வேதனைப்படும்படியாகவும், I want to hate what he hates. அவர் வெறுக்கிறதை நான் வெறுக்கும்படியாகவும், That is what God wants to bring about. இந்த காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். This is the change he wants to effectively bring about in his church in these end times. இந்த கடைசி காலங்களிலே தன்னுடைய சபையிலே இந்த மாற்றத்தை அவர் உறுதியாக செய்ய விரும்புகிறார். Hallelujah. There's a scripture in Proverbs. நீதிமொழிகளிலே ஒரு வேதவசனம். Book of Proverbs, chapter 6. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். Yes. Proverbs chapter 6. And Proverbs chapter 6 verse 16. 16ஆம் வசனம். The Lord says 6:16. here, these 6 things doth Lord hate. Yea, 7 are an abomination unto him. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். A proud look, மேட்டிமையான கண், a lying tongue, பொய் நாவு, and hands that shed innocent blood. குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, If you want to. And heart that deviseth wicked imaginations. துராலோசனையை பிணைக்கும் இருதயம், Feet that be swift in running to mischief. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், A false witness that speaketh lies. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, And he that soweth discord among brethren. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். These are things God இவைகளை hates. கர்த்தர் வெறுக்கிறார். And I want to hate what God அவர் hates. வெறுக்கிறதை நான் வெறுக்க விரும்புகிறேன். I want to rejoice over which he அவர் rejoices. எதில் மனமகிழ்ச்சியா இருக்கிறாரோ நான் He மனமகிழ்ச்சியாக rejoices விரும்புகிறேன். over Zion. அவர் சியோனிலே மனமகிழ்ச்சியா இருக்கிறார். He rejoices over the glory of God that fills Zion. சியோனிலே தேவனுடைய மகிமை நிரம்புகிறதை குறித்து அவர் மனமகிழ்ச்சியா இருக்கிறார். I want to rejoice over what he rejoices. அவர் எதிலே மனமகிழ்ச்சியா இருக்கிறாரோ அதிலே I want to மனமகிழ்ச்சியாக be இருக்க glad where விரும்புகிறேன். he is glad. அவர் இதிலே சந்தோஷிப்பிக்கிறாரோ நானும் அதிலே சந்தோஷிக்கிறேன். I want to love what he loves. அவர் சிநேகிக்கிறதை நான் சிநேகிக்கிறேன். That's what God wants to do in my life and your life in these என்னுடைய days. வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் தேவன் இந்த காரியத்தை இப்பொழுது He செய்ய is விரும்புகிறார். delivering us. இப்பொழுது அவர் நம்மை ரட்சித்துக் From கொண்டிருக்கிறார். our emotions. நம்முடைய உணர்வுகளிலிருந்து, Delivering us from our feelings. நம்முடைய உணர்வுகளிலிருந்து அவர் நம்மை ரட்சித்துக் So கொண்டிருக்கிறார். let's be careful in the coming days ஆகையால் வருகிற காலங்களிலே கவனமாய் இருக்க that we வேண்டும். are not defensive. நான் என்னை நிச்சயப்படுத்திக் I am கொள்ளக்கூடாது. hurt.
என்னை நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. என்னுடைய உணர்வுகள், It's time என்னுடைய to சிந்தை look to the Lord and look to His word. அவருடைய வார்த்தையும் அவருக்கும் நான் திறந்து காணப்பட வேண்டும். We must quickly move on to the third one tonight. மூன்றாவது காரியத்திற்கு செல்வோம். The soul of man is not only intellect and emotion but also the will. மனிதனுடைய சிந்தையானது அது புத்தி உணர்வுகள் மட்டுமல்ல, சித்தமாகவும் அது இருக்கிறது. And the will of man is the realm of his desires. அந்த சித்தத்தின் மண்டலத்திலே அவன் தன்னுடைய வாஞ்சைகளை கொண்டிருக்கிறான். Yes, the realm of his will is the realm of his desires and his decisions. அந்த அவனுடைய சித்தத்தின் மண்டலம் அவனுடைய வாஞ்சைகளின் காரியங்களும் அவனுடைய முடிவின் காரியங்களும் இருக்கிறது. There's a great change needed in this realm. இந்த மண்டலத்திலே பெரிய ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும். You know what we think, நாம் என்ன நினைக்கிறோமோ, what we feel, நாம் என்ன உணர்கிறோமோ brings us to our decisions in our lives as well. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முடிவெடுக்க அது So வழிவகுக்கிறது. we need a great change in this இந்த realm. இடத்திலே மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். We need to நாம் change மாற வேண்டும். our wants, நம்முடைய விருப்பங்கள், our desires. நம்முடைய வாஞ்சைகள் They need to be saved in these days. இந்த நாட்களிலே அவைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். My brothers and sisters, தேவ ஜனங்களே, you who say that I am saved need to be saved today. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நீங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும். Hallelujah. You need to be saved. I need to be saved. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். Our wants, our desires, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சைகள், our decisions have to be saved. நம்முடைய முடிவுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். When we turn to the book of Psalms சங்கீத புத்தகம் 37, 37ஆம் அதிகாரம், Psalms 37, சங்கீதம் 37. hallelujah. Psalms 37, சங்கீதம் 37 verse 4. 4ஆம் அதிகாரம், 4ஆம் Delight வசனம். thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Yes. You know, this scripture is very famous scripture among believers. விசுவாசிகள் மத்தியிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வசனமாக இது இருக்கிறது. Delight thyself also in the Lord. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருள் செய்வார். Delight thyself also in the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, and he shall give thee the desires of thine அவர் உன் heart. இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Yes. Now we see delight in the Lord. மனமகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்தில் இரு. You know, yes, delight, be happy, மனமகிழ்ச்சியாயிரு, and ask him anything, அவரிடத்திலே எதை வேண்டுமானாலும் கேள், and he will give the desires. Now, this has become a very popular scripture. இப்படி கேட்டால் அவர் உங்களுக்கு அருளுவார். இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு Sing வசனம். 2 songs and ask the Lord what you want. நீங்கள் காரியங்களை மனமகிழ்ச்சியாய் கேளுங்கள், தேவன் Yes, கொடுப்பார். that is the logic today in many அவருடைய lives. வாழ்க்கையிலே இப்படியாகவே காணப்படுகிறது. The Lord does not mean that by this இந்த scripture. வசனத்தின் மூலமாக தேவன் இப்படி சொல்லவில்லை. This scripture does not mean that God will give us what we want. நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார் என்று இந்த வேத வசனம் சொல்லவில்லை. Yes, that's not what this scripture இந்த வேத says. வசனம் இப்படியாக சொல்லவில்லை. Yes. The beastly carnal mind of man. அந்த மாம்சத்தின், அந்த மிருகத்தின், மனிதனுடைய மனதானது, Yes. Would lap up all over this verse. இந்த வசனங்களிலிருந்து கிடைக்கிற எல்லாவற்றையும் சுருட்டிக் கொள்கிறது. Will lap up. Yes. Yeah. Lap up. சுருட்டிக் கொள்கிறது. अपने தனக்கென்று लिए make use of this verse for இந்த everything. வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து சுருட்டிக்கொள் என்று சொல்கிறது. Make this verse, use this verse to get all that you want in your life. Lap it up. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து சுருட்டிக் கொள்ளுங்கள். That is the beastly carnal mind of man doing இன்று today. மனிதனுடைய அந்த மாம்சத்தின் மனதும் அந்த மிருகத்தின் மனதும் இதை செய்கிறது. Yes. God will give. தேவன் கொடுப்பார். Come to Jesus இயேசுவுக்கு வாருங்கள், and he will give all thy desires. உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். He will give you all that you நீங்கள் desire. என்னவெல்லாம் விரும்புகிறீர்களோ அதை கொடுப்பார். Saints of தேவ God, ஜனங்களே, that's not what the scripture ஆனால் வேத says. வசனம் இப்படி சொல்லுகிறதில்லை. For we see what Paul says in Philippians chapter 2 verse 13. பிலிப்பியர் 2:13 அப்போஸ்தலர் பவுலானவர் என்ன சொல்லுகிறார்? Yes, we have seen that verse last week, but let's just turn to that again. கடந்த வாரம் இதை நாம் பார்த்தோம், மேலும் இதை பார்க்கலாம்.
Philippians chapter 2 verse 13, the Lord says, "For it is God which worketh in you both to will and to do his good pleasure." ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். For it is God which worketh in you to will. உங்களிலே கிரியை செய்கிற தேவனே அந்த சித்தத்தை உருவாக்குகிறார். It is God who wills in you. தேவனே உங்களுக்குள்ளாக சித்தத்தை ஏற்படுத்துகிறார். Work. He is working in தேவன் you உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறார். to bring forth his will, அவருடைய சித்தத்தை கொண்டு to வரும்படியாக, make known your will. அந்த சித்தத்தை அறியும்படியாக, Yes. And also do his will. மேலும் அந்த சித்தத்தை செய்யும்படியாகவும் கிரியை செய்கிறார். So he initiates the will, ஆகவே அந்த சித்தத்தை அவர் ஆரம்பிக்கிறார். and then he also performs that மேலும் will. அந்த சித்தத்தை அவர் செயல்படுத்தவும் Yes, செய்கிறார். that's what Paul says in Philippians chapter 2 verse இதையே 13. அப்போஸ்தலர் பவுலானவர் பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறார். Not in your strength, உங்களுடைய பலத்தினால் அல்ல, for it is God who is all the way effectually working in you. இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக தேவன் ஒரு ஆற்றலோடு கூட உங்களில் செயல்படுகிறார். Now let me just read that from the Amplified. விஸ்தரிப்பு வேதாகமம் Please, let me take வாசிக்கலாம். us to that. Yes, please, let me. Thank you, Lord. Not in your own strength, உங்களுடைய பலத்தினால் அல்ல, Amplified, classic edition. But not in your own strength, for it is God who is all the while effectually at work in you, உங்களுடைய பலத்தினால் அல்ல, energizing and creating in you the power and desire. Hallelujah. He is working to bring forth his desire in your heart. அவருடைய வாஞ்சைகளை உங்களிலே கொண்டு வருவதற்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Both to will. சித்தத்தை, He is working to bring forth his will in you. அந்த சித்தத்தை அவர் கொண்டு வரும்படியாகவும் செயல்படுத்தும்படியாகவும் செய்கிறார். Pala ichha. அவருடைய வாஞ்சையை கொண்டு வரும்படியாகவும் Then his work. பிறகு அவருடைய கிரியை So we செய்யும்படியாகவும். see it very, very clearly இங்கு நாம் here. மிக தெளிவாக பார்க்கிறோம். Power and desire both to will தேவன் and to work for his good pleasure. தன்னுடைய சித்தத்தின் வாஞ்சையை முதலிலே கொண்டு வருகிறார், So பிறகு saints அதை of God, it's செயல்படுத்துகிறார். very, very clear. ஆகவே தேவனுடைய வசனம் தெளிவு. Now I would like to read from another translation, a couple of translations I have noted down here. West Expanded Edition says, God is the one who is constantly putting forth his energy in you, both in the form of your being desirous. Hallelujah. தேவன் தொடர்ச்சியாக, Listen clearly. கவனமாக கேளுங்கள், Listen carefully, கவனமாக rather. கேளுங்கள். God is the one who is constantly putting forth his energy in you. உங்களுக்குள்ளாக தேவனே தொடர்ச்சியாக தன்னுடைய ஆற்றலை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Both in the form of your being desirous. உங்களுடைய வாஞ்சையின் மண்டலத்திலே அதை செய்யும்படியாகவும், அந்த வாஞ்சையை கொண்டு வரும்படியாகவும் செய்யும்படியாகவும் அவர் கிரியை செய்கிறார். To bring forth his desire in us. நமக்குள்ளாக அந்த வாஞ்சையை கொண்டு வரும்படியாக, Yes. And of doing his good மேலும் pleasure. அந்த வாஞ்சையை செய்யும்படியாகவும் அவர் கிரியை செய்கிறார். And to do அதை it. செய்யும்படியாகவும், First the desire, முதலிலே வாஞ்சை வருகிறது, and then he does. அதற்கு அப்புறம் அதை செய்கிறார். Yes. Another translation, Rotherham translation says, for it is God who energizeth in you both the desiring and the energizing. தேவனே உங்களுக்குள்ளாக ஆற்றலாக இருந்து அந்த வாஞ்சையை அவர் உண்டாக்கி அதை செயல்படுத்துகிறார். Hallelujah. He works to bring that desire in us. நமக்குள்ளாக அந்த வாஞ்சையை கொண்டு வருவதற்கு அவர் கிரியை செய்கிறார். Again, I'm bringing sharing Weymouth translation. It says, for it is God himself whose power creates within you both the desire and the power to execute his gracious will. அப்படியாக அவருடைய, So we see all these இந்த translations. எல்லா மொழியாக்கங்களும், It is God who puts in that will, that desire in us. தேவனே அந்த சித்தத்தை, அவருடைய வாஞ்சையை நமக்குள்ளாக வைக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். It is he who is working in us to put his desire in us. நமக்குள்ளாக கிரியை செய்கிற அவரே அந்த வாஞ்சையை நமக்குள்ளாக வைக்கிறார்.
In another translation, it says, he who makes you willing and gives you the energy to do that. தேவன் அவரே அந்த வாஞ்சையை நமக்கு கொடுத்து அதை செய்யும்படியான Saints, வல்லமையும் அவரே all this கொடுக்கிறார். translation would make one thing very ஆகவே clear. ஒரு காரியம் பார்க்கிறோம் தெளிவாக, God shall give the desires of thine heart. தேவனே அவருடைய அந்த வாஞ்சையை நமக்கு கொடுக்கட்டும். Nay, God shall give you the desires of thine heart. Listen to me and that translation. தேவன் God shall give you the desires of your heart. உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் நமக்கு அருள் செய்யட்டும். Nay, brother, read chapter 37. சங்கீதம் 37. Nay, Psalms 37. You are way back in Philippians chapter 2. 37 and verse 4. Please read. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். He shall give the desires of the அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். when David said தாவீது இதை அவர் சொன்ன பொழுது, he did not mean whatever you ask God will எதை give. வேண்டுமானாலும் தேவனிடத்தில் கேளுங்கள் அவர் கொடுப்பார் என்று அவர் சொல்லவில்லை. What he meant was அவர் என்ன சொன்னார் என்றால், that God would give us the desires of our hearts. நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் கொடுப்பார். What he really meant அதனுடைய was அர்த்தம் என்னவெனில், is not what God will give us whatever we want. That's not what he நாம் meant. எதை கேட்டாலும் தேவன் கொடுப்பார் என்று அவர் சொல்லவில்லை. That desires which are worked into our hearts by God. தேவனால் கிரியை செய்யப்பட்ட அந்த விருப்பத்தை, அந்த வாஞ்சையை, Yes. Placed there by God's working. தேவனுடைய கிரியையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாஞ்சையை, Yes. The Lord will give. அதை தேவன் நிறைவேற்றுவார். That's what it really அதுவே means. அதனுடைய அர்த்தமாகும். There are many இன்று today. அநேகர் They do not want God's தேவனுடைய will சித்தத்தை விரும்புகிறதில்லை. because they have no time to wait for His. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருக்க நேரம் இல்லை. So many are doing many ஆகையால் things அநேகர் நினைக்கிறார்கள், They pray. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், and they make whatever they pray His will. அவர்கள் என்னவெல்லாம் Whatever they ஜெபிக்கிறார்களோ pray is அது leading to His அவருடைய சித்தம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். Yes. So the latest thing that all believers do is that pray and do it, it becomes His will. ஆகவே இன்றைய அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜெபித்து செய்யுங்கள் அது அவருடைய சித்தம் தான் என்று சொல்கிறார்கள். प्रार्थना करके करो और प्रभु का इच्छा बन जाता है. நீங்கள் ஜெபத்தை செய்துவிட்டு செய்யுங்கள் அது தேவனுடைய சித்தமாகிவிடும். प्रार्थना करके अपना इच्छा करो लेकिन वो प्रभु का इच्छा बन जाता है. உங்களுடைய சொந்த இச்சையை Pray ஜெபத்திலே and do what you want வைத்துவிட்டு to do செய்யுங்கள். and it becomes because you prayed it becomes God's will. உங்களுடைய இச்சையை ஜெபத்திலே வைத்துவிட்டு செல்லுங்கள் அது தேவனுடைய சித்தமாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். That is the philosophy. இன்றைய தத்துவம் இதுவே. And I want to tell you, if you want to know God's will, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய விரும்பினால் we have to நீங்கள் wait. காத்திருக்க வேண்டும், We have to நீங்கள் ஜெபிக்க வேண்டும், we have to see. நீங்கள் தேட வேண்டும். And many a பல time வேளைகளிலே when we really see God's will, தேவனுடைய சித்தத்தை நாம் பார்க்கும் பொழுது it is against your அது உங்களுடைய சித்தத்திற்கு it எதிராக is இருக்கும். against what you have been praying. நீங்கள் ஜெபிப்பதற்கு எதிராக இருக்கும். That is why God's way is always strange to the spiritual man. ஆகவே ஆவிக்குரிய மனிதனுக்கு இது வினோதமாக காரியாக We இருக்கும். go by reasoning of our நம்முடைய minds, மனதினுடைய பிரதிவாதத்தினால் செல்கிறோம். but God doesn't take us by the reason of our mind. நம்மளுடைய அந்த மனதினுடைய காரியங்களை தேவன் எடுக்க மாட்டார். So I tell you, brothers and sisters, it's a very difficult ஆகவே realm, இது ஒரு கடினமான மண்டலம் தான். but it's not an impossible ஆனால் realm. அது முடியவே முடியாது என்கிற மண்டலம் அல்ல. That which is impossible with man is possible with மனிதனால் God. கூடாத காரியம் தேவனாலே கூடும். That is the அதுவே truth. சத்தியம். That's why many are telling, no, we cannot be growing into maturity, we cannot be like him because they think in the natural. ஆகவே அநேகர் நாம் பரிபூரணத்துக்கு வர முடியாது, அவரை போல மாற முடியாது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் It அவர்கள் is like that Israel who said there are giants there, so we cannot go into Canaan. இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஆகையால் கானான் தேசத்திற்கு பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார்கள். We cannot inherit the land of Canaan கானான் தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது என்று சொன்னார்கள். because there are giants there. ஏனென்றால் ராட்சதர்கள் அங்கே And we are இருக்கிறார்கள், weak. நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். So what? ஆகையால் என்ன, We will not go. நாம் போக மாட்டோம். What does that அதன் mean? அர்த்தம் என்ன? Aborted the very purpose of their salvation. தங்களுடைய ரட்சிப்பினுடைய அந்த முக்கியமான காரியத்தை கலைத்து விட்டார்கள். उद्धार का जो
उद्देश्य அந்த ரட்சிப்பினுடைய தீர்மானத்தை கலைத்து விட்டார்கள். नाश कर दिया. That's what அதுவே happened. நடந்தது. By their unbelief, அவர்களுடைய அவிசுவாசத்தினால், their அவர்களுடைய unwillingness அவிசுவாசத்திலும் மனம் வந்து to காணப்படாததினாலும் submit to God's will, அந்த தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டு they went by their will. தங்களுடைய சித்தத்தின்படியாக சென்று We cannot. நாங்கள் முடியாது. From where did they get this? எங்கிருந்து அவர்கள் அதை பெற்றார்கள்? It was their அது mind. அவர்களுடைய சிந்தை, It was their அது decision. அவர்களுடைய முடிவு. And they were destroyed in the world. அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். There are multitude of born again, baptized, spirit-filled believers who are in that realm இன்று today. பல்லாயிரக்கணக்கான மறுபடியும் பிறந்த ஞானஸ்நானம் பெற்ற ஆவிக்குரிய ஜனங்கள் இந்த மண்டலத்திலே காணப்படுகிறார்கள். Not possible. முடியவே முடியாது. How can we come to that அந்த realm? மண்டலத்துக்கு நாம் எப்படி வர முடியும்? Well, the one who called you knows whether it's possible. இது or not. முடியுமா முடியாதா என்று உங்களை அழைத்தவருக்கு தான் தெரியும். आपसे थोड़ी बात. உங்களே அவர் கேட்டாரா? When he called you and purposed this salvation, உங்களை அழைத்து இந்த ரட்சிப்பை அவர் தீர்மானித்த பொழுது where were you and me? நாம் எங்கே இருந்தோம்? Man was not even created. மனிதன் படைக்கப்படவே இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. He purposed it before the foundations of this உலக world. தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் இதை தீர்மானித்து விட்டார். Who are you and me to tell that it's not இது possible? முடிவே முடியாது என்று சொல்வதற்கு நீங்களும் நானும் யார்? Who are you? நீங்கள் யார்? Who am நான் I? யார்? To tell God it is not தேவனே possible. இது முடியாது என்று சொல்வதற்கு When he said it is possible. அவர் முடியும் என்று சொல்லும் பொழுது, He saved you and called you according to his அவருடைய purpose. தீர்மானத்தின்படியாக உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, But ஆனால் today, இன்றோ majority of Christendom, they are in that realm. அநேக கிறிஸ்துவர்கள் இந்த I மண்டலத்தில் don't say this with காணப்படுகிறார்கள். any ஒரு pride, கர்வத்தினால் நான் பேசவில்லை, but I am sharing with all ஒரு humility, தாழ்மையோடு கூட but சொல்கிறேன். in the authority of God's தேவ word. வசனத்தின் அதிகாரத்தில் Please சொல்கிறேன். understand this. இதை புரிந்து கொள்ளுங்கள். So the thought and idea of majority cannot nullify God's word. தேவனுடைய அந்த வார்த்தையை பலருடைய அவிசுவாசம் அவமாக்கி போடாது. Yes. So please understand tonight, my இன்று brother, இரவு இதை my புரிந்து sister. கொள்ளுங்கள் தேவ ஜனங்களே. If you are still saying நீங்கள் இன்னும் சொல்லிக் that கொண்டிருந்தால் God cannot change my feelings, தேவன் என்னுடைய my என்னுடைய desires, வாஞ்சியை, என்னுடைய I tell உணர்வுகளை, you, you have come to the end of your salvation. என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய வாஞ்சியை தேவன் மாற்ற முடியாது But என்று I சொன்னால், thank God there are some who believe that God can. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் இறுதியில் வந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் சிலர் இதை There are விசுவாசிக்கிறார்கள். those who say God is able to. சிலர் சொல்லுகிறார்கள் தேவனால் முடியும் என்று சொல்லுகிறார்கள். Like Joshua and Caleb who said God is able. யோசுவாவும் கேலேவும் சொன்னது போல தேவனால் முடியும் என்று சொல்லுகிறார்கள். There is a church that is called the company of the able. அப்படியாக அந்த முடியும் என்று சொல்லுகிற அந்த சபை காணப்படுகிறது. Yes, God is able. தேவனால் முடியும். That church will enter into that glorious stature and அந்த மகிமையான மண்டலத்திற்கும் அந்த முதிர்ச்சிக்கும் அந்த சபை நுழையும். remember that's a call. அதுவே உங்களுடைய அழைப்பு. All Israel was called to that. எல்லா இஸ்ரவேலர்களும் அதற்கென்றே அழைக்கப்பட்டார்கள். But the unbelieving perished in the ஆனால் wilderness. அவிசுவாசிகள் அந்த வனாந்தரத்தில் அணிந்து No போனார்கள். wonder Paul repeatedly says that to the New Testament அந்த church. புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுலானவர் இதை தொடர்ச்சியாக சொல்கிறார். Where are such apostles and teachers அப்படிப்பட்ட today? அப்போஸ்தலர்களும் போதனை செய்கிறவர்களும் எங்கே? But patting the back of the believers saying, you have reached your destiny. All that you have to wait for is the coming of Christ. அவர்கள் சொல்லுகிறார்கள் விசுவாசிகளை நோக்கி உங்களுடைய இலக்கை அடைந்து விட்டீர்கள், இப்பொழுது தேவனுடைய வருகைக்காக மாத்திரம் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார்கள். My brothers and sisters, தேவ ஜனங்களே, the time is gone வேறு நேரம் போய்விட்டது. and I must close. நான் முடிக்க வேண்டும். I'm sorry I have taken more time. Well, that's what I say every time. நேரம் அதிகம் எடுத்து விட்டேன் என்று எப்பொழுதும் நான் சொல்லுகிறேன். Forgive me. மன்னியுங்கள். We start early. Thank you, brother, for pacifying my anxious spirit. All right. Thank you very much. Now, as we heard very clearly, நான் கேட்டது போல, but those who know Jesus only as Savior or a priest, இயேசுவை இரட்சகராகவும் ஆசாரியராகவும் மாத்திரம் அறிந்திருக்கிறவர்கள், or a Savior, இரட்சகராக மாத்திரம், उद्धार करता है. They can only relate to God as one who meets their needs. தங்களுடைய தேவையை சந்திக்கிறவராக மாத்திரம் தேவனை அவர்கள் பார்க்க முடியும். Yes. Those who are immature and carnal in thinking. அந்த சிந்தனின் மண்டலத்திலே குழந்தைகளாக இருக்கிறவர்கள், Yes. You know, they will butcher this verse, Psalm 37 and verse 4 and use it for themselves. இந்த சங்கீதம் 37 நாளை எடுத்துக்கொண்டு தங்களுக்காக அதை பயன்படுத்துவார்கள்.
Yes. And use it for their way of thinking. தங்களுடைய நினைவின் மண்டலத்திற்கு நேராக அதை பயன்படுத்துவார்கள். Many make use of delight in the Lord, and God will give the desires of your heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் மனதிலே அருள் செய்வார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். And there are many who have encamped there in that place. இந்த இடத்திலே அநேகர் பாளையமிட்டிருக்கிறார்கள். And they are receiving many அவர்கள் அநேக காரியங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். But it's as in the life of the Israelites, வாழ்க்கையிலே God gave the desires of their heart and sent leanness to their spirit. அவர்களுடைய இதயத்தின் விருப்பத்தை தேவன் கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாவிலோ இளைப்பை அனுப்பினார். Yes, but sent leanness to their spirit. அவருடைய ஆத்துமாவிலே இளைப்பை அனுப்பினார். Leanness. Kalipan. Yes. That's not the right word, but that's quite similar. He gave them the desires of their heart. அவருடைய இதயத்தின் விருப்பத்தை அவர் கொடுத்தார். ஆனால் it was not God's desire. அது தேவனுடைய சித்தமாக இல்லை. It was their desire. அது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. God gave them. தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். Meat for meat, water for water. இறைச்சிக்கு இறைச்சி, தண்ணீருக்கு தண்ணீர் கொடுத்தார். Everything that they desired. அவர்கள் விரும்பியது எல்லாம் கொடுத்தார். But they died and perished in the ஆனால் wilderness. அவர்கள் அந்த இலக்கை அடையாமல் வனாந்தரத்திலே மரித்தார்கள். I want to tell you tonight one thing. இந்த இரவு ஒன்று சொல்கிறேன். Be open for God to change you and me today. உங்களையும் என்னையும் தேவன் மாற்றுவதற்கு திறந்து காணப்படுங்கள். It's time to let go my emotions, my feelings. I'm hurt, I'm sorrowful, I'm this, I'm that. Husbands, wives, it's time to give up. அப்படியாக இந்த நேரத்திலே என்னுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், என்னுடைய காயங்கள் இதையெல்லாம் விட்டுவிடுகிற நேரமாக இருக்கிறது. Parents and children, it's time to give God the place. கணவன் மனைவிகளே, பெற்றோர்களே, தேவனுக்கு இடம் கொடுங்கள். Feelings have to change for his feelings. அவருடைய உணர்வுக்கு இடம் கொடுங்கள். Yes. Our wills have to be changed to his. நம்முடைய சித்தம் அவருடைய சித்தமாக மாற வேண்டும். It means அதன் அர்த்தம் என்னவென்றால் that our desires, நம்மளுடைய விருப்பங்கள் that are in நமக்குள்ளாக காணப்படுகிற நம்முடைய விருப்பம் to be his desire. அவருடைய விருப்பமாக மாற வேண்டும். What we want, நாம் என்ன வாஞ்சிக்கிறோமோ becomes what he wants. அவர் விரும்புகிறதாக மாறுகிறது. Yes. What I want, நான் என்ன விரும்புகிறேனோ becomes what he wants. அவர் விரும்புகிறதாக மாறுகிறது. What I desire, நான் என்ன வாஞ்சிக்கிறேனோ becomes what he desires. அவருடைய வாஞ்சியாக மாறுகிறது. What I will, நான் என்ன சித்தம் கொண்டிருக்கிறேனோ becomes what he. அவர் சித்தமாக மாறுகிறது. We crave நாம் what he craves for. நாம் அதிகமாக எதற்கு வாஞ்சிக்கிறோமோ அவர் எதற்கு அதிகமாக வாஞ்சிக்கிறாரோ நாம் அதிகமாக அதை வாஞ்சிப்போம். Craving, strong desire. Yes. I want to tell you one thing before I close with an example. ஒரு உதாரணத்தோடு கூட நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். It's time இந்த நேரம் வந்துவிட்டது. that we be open. தேவனுக்கு திறந்து காணப்படுங்கள். And I want to tell you, if we are not going to be saved in this world, இந்த மண்டலத்திலே நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் we will be a miserable நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக we இருப்போம். will not be part of his glorious church that he is built. அவர் கட்டுகிறதான மகிமையுள்ள சபையிலே பங்காக இருக்க மாட்டோம். There is a salvation for you and for me now and இந்த ரட்சிப்பே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்காக. I just want to share a precious thing that really stirred my என்னுடைய heart. இருதயத்தை உற்சாகப்படுத்தும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். There are 3 men in the boats. படகிலே 3 மனிதர்கள் இருந்தார்கள். I am bringing 3 men who were in different boats. விதவிதமான வேறு வேறு படகிலே 3 மனிதர்கள் இருந்தார்கள். One is called the man is called John. ஒரு மனிதன் யோனா என்று அழைக்கப்பட்டார். The other man is called the apostle இன்னொரு Paul. மனிதன் அப்போஸ்தலன் பவுல் என்று அழைக்கப்பட்டார். And the other man is called the Lord Jesus இன்னொரு Christ. மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. All these 3 men were in different boats. இந்த 3 வேறுபட்ட மனிதர்களும் 3 வேறுபட்ட And படகில் all இருந்தார்கள். the 3 boats were in a storm. அவர்களுடைய எல்லா படகும் அந்த புயல் காற்றினால் இருந்தது. And the one man, the man called John, ஒரு மனிதன் யோனாவென்றவர், he was out of the will of அவர் God. தேவ சித்தத்திலிருந்து விலகி காணப்பட்டார். He was also in the அவரும் boat. படகில் இருந்தார். He also was in the storm. அவரும் புயலிலே காணப்பட்டார். But he was out of the will of ஆனால் அவர் God. தேவனுடைய சித்தத்திற்கு விலகி And there is காணப்பட்டார். another இன்னொரு man மனிதர் whose name is the apostle பவுல் என்று Paul. அழைக்கப்பட்டார். He was in the will அவர் of God. தேவ சித்தத்தில் இருந்தார். Hallelujah. He was also in the அவரும் boat. படவில் இருந்தார்.
He was also in a அவரும் storm, புயலில் மாட்டிக்கொண்டார். and he was in the will of God. அவரும் தேவனுடைய சித்தத்தில் இருந்தார். But the third ஆனால் man, மூன்றாவது மனிதர் the Lord Jesus ஆண்டவராகிய Christ, இயேசு கிறிஸ்து, he was in the will of அவர் God. தேவ சித்தத்தில் இருந்தார். Hallelujah. So we see one was out of the will. ஒருவர் தேவ சித்தத்தில் விலகி இருந்தார். That was அது Jonah. யோனா. Paul was in the will. பவுலானவர் தேவ சித்தத்தில் இருந்தார். Jesus was also in the will. இயேசுவானவரும் தேவ சித்தத்தில் இருந்தார். Now listen very கவனமாக carefully. கேளுங்கள். What I would like to நான் என்ன share. சொல்ல விரும்புகிறேன் என்றால், Jonah was overcome by the storm. யோனா அந்த புயலினால் மேற்கொள்ளப்பட்டார். Jonah was overcome by the storm. யோனா அந்த புயலினால் மேற்கொள்ளப்பட்டார். Yes. जयवंत हो गया. Yes. तूफान जोना का ऊपर जयवंत हो गया. Jonah was overcome by the storm. யோனா புயலினால் மேற்கொள்ளப்பட்டார். Yes, okay. Paul endured the storm. பவுலானவர் அந்த புயலை சமாளித்தார். Yes. Jesus controlled the storm. இயேசுவானவர் புயலை அடக்கினார். Hallelujah. Jesus controlled the storm. இயேசு புயலை அடக்கினார். 1 John chapter 4 verse 17 says, as he is, so are we. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவரை போலவே நாம் இருக்கிறோம். You know that there is a church, there is a remnant that is becoming the will of God in the earth. இந்த பூமியிலே ஒரு சபை காணப்படுகிறது, அது தேவனுடைய சித்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. Yes. And I would like to make mention, I just missed that somehow. One was in the will of ஒருவர் God. தேவனுடைய சித்தத்தில் இருந்தார், That is the apostle அது Paul. பவுலானவர். And the third மூன்றாவது man மனிதன் was the will of God. So அவர் தேவனுடைய சித்தமாக இருந்தார். I made a mistake அங்கு நான் there. தவறு செய்து விட்டேன், மன்னிக்கவும். No, he was the will of God. அவர் தேவனுடைய சித்தமாக இருந்தார். Paul was in the will of God. பவுலானவர் தேவனுடைய சித்தத்தில் இருந்தார். The third man, Jesus, was the will of மூன்றாவது God. மனிதனாகிய இயேசு Hallelujah. தேவனுடைய சித்தமாகவே I இருந்தார். almost missed it. I'm sorry, Lord. I got up so much in the translation, I a little bit missed that. So one man was out of the ஒரு will. மனிதன் தேவனுடைய சித்தத்தில் விலகி இருந்தார். The second man was in the இரண்டாவது மனிதன் will. தேவனுடைய சித்தத்தில் இருந்தார். The third man was the மூன்றாவது will. மனிதன் தேவனுடைய சித்தமாகவே இருந்தார். Now it makes sense. That I got so much into the translation. I really missed it. So one was outside the ஒருவர் will. தேவனுடைய சித்தத்தில் விலகி இருந்தார். One was in the ஒருவர் தேவ will. சித்தத்தில் இருந்தார். One was the will. ஒருவர் சித்தமாகவே இருந்தார். The man who outside the will was overcome. தேவ சித்தத்தில் விலகி இருந்தவர் மேற்கொள்ளப்பட்டார். The one who was in the will endured. சித்தத்தில் இருந்தவர் அதை சமாளித்தார், நிலைத்திருந்தார். The one who was the will controlled the ஆனால் storm. சித்தமாகவே இருந்தவர் அந்த புயலை அவர் அடக்கினார். And I want to say, brothers and sisters, in closing, நிறைவு one செய்யும் thing. பொழுது சொல்ல விரும்புகிறேன், The Lord will have a glorious church. தேவன் மகிமையான சபையை கொண்டிருப்பார். The overcoming remnant அந்த church. தனக்கென்று மீந்திருக்கிற மேற்கொண்டிருக்கிற சபை That will become the will of God upon இந்த this earth. பூமியிலே தேவனுடைய சித்தமாக மாறுகிறார்கள். Glory to God. தேவனுடைய Hallelujah. நாமத்திற்கு மகிமை. You may say anything about என்னை me, குறித்து எல்லாம் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். but I will continue to confess this இந்த truth. சத்தியத்தை நான் தொடர்ச்சியாகவே சொல்லிக் That the கொண்டிருப்பேன். Lord will have a glorious church that shall be the will of the தேவனுடைய Father. சித்தமாக மாறுகிற Hallelujah. அந்த சபையை தேவன் இந்த பூமியில கொண்டிருப்பார். Just as the Son was the will எப்படி of the Father. எப்படி குமாரன் சித்தமாகவே But இருந்தாரோ, remember, being in the will சித்தத்தில் காணப்படுவது, will bring us to that place we will become the will of the அப்படியாக Father. நாம் அந்த சித்தமாகவே மாறுவோம். Amen. That's a glorious place to அது ஒரு மகிமையான இடம். glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. She shall be conformed to him அவர் in all அவள் things. அவரை போல எல்லா விதங்களிலும் மாற வேண்டும். The Son did the will, குமாரன் சித்தத்தை செய்தார், not my will. என்னுடைய சித்தம் அல்ல. What the Father doeth, I do. பிதா என்ன செய்கிறாரோ அதை நான் செய்கிறேன். Hallelujah. What he says, I அவர் say. சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். He became the will of the Father. அவர் பிதாவின் சித்தமாகவே மாறினார். Hallelujah. I've come to do thy will. உம்முடைய சித்தத்தை செய்ய I வந்திருக்கிறேன். want to tell you, brothers and sisters, தேவ ஜனங்களே,
He has called. உங்களை அவர் அழைத்திருக்கிறார். He has begun this. அவர் இந்த கிரியை ஆரம்பித்திருக்கிறார். He will அதை fulfill. அவர் நிறைவேற்றுவார். He will not abandon the work of his அவருடைய கையின் கிரியை அவர் நெகிழ விட மாட்டார். Please remember one. ஒரு காரியத்தை உணருங்கள். Saved according to your purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். It is he. அவரே. It is அவரே. he. And it is his. அவருடைய கிரியையாகும் இது. ஆகையால் give yourself. உங்களுக்கு ஒப்புக்கொடுங்கள். Lord, change my. உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்கள். In the family, husbands and wives, parents and பெற்றோர்களும் children, கணவன் மனைவிகளும் brothers and sisters, உணர்வுகளை in the body of மாற்றுவதற்கு Christ. ஒப்புக்கொடுங்கள். Hallelujah. Let go my என்னுடைய will. சித்தம் போகட்டும் என்று சொல்லுங்கள். Amen. My என்னுடைய உணர்வுகள், my என்னுடைய feelings, சிந்தை, what I என்னுடைய think, உணர்ச்சிகள், நான் என்ன நினைக்கிறேன். let go. God is changing. தேவன் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். He is changing. நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். He will change. நம்மை மாற்றுவார். And there will be a ஒரு change. சபை காணப்படும். That shall be the will of God. இந்த பூமியிலே தேவனுடைய சித்தமாக அது காணப்படும். Hallelujah. What a glory. என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம். I want to tell you, it's not a இது philosophy. ஒரு தத்துவம் அல்ல. It's not the imagination. மனிதனுடைய கற்பனை அல்ல. God has built it before the foundations of this world. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் இதை தீர்மானித்து This விட்டார். is your salvation and my salvation. இதுவே உங்களுடைய என்னுடைய இரட்சிப்பாக இருக்கிறது. One was outside. ஒருவர் சித்தத்தின் புறம்பாக, ஒருவர் சித்தத்தில், One was. ஒருவர் சித்தமாகவே. The one outside the will overcame by the storm. சித்தத்திற்கு புறம்பாக இருந்தவர் மேற்கொள்ளப்பட்டார். The one who was in the will endured the storm. அந்த சித்தத்தில் இருந்தவர் அந்த புயலை சமாளித்தார். But the one who was the will சித்தமாகவே இருந்தவர் controlled the storm. அந்த புயலை அடக்கினார். A ஒரு church சபை, that will arise எழும்புகிற சபை காணப்படும். and will be the will of the Father. பிதாவின் சித்தமாகவே காணப்படும் இந்த பூமியில. As he அவர் is, இருக்கிறது போலவே so are we. நாமளும் இருப்போம். Oh, may God bless தேவன் நம்மை us. I'm ஆசீர்வதிக்கட்டும், நம்மை strengthened, I'm encouraged. நம்மை உற்சாகப்படுத்தட்டும். May God help you to be strengthened, encouraged, and let's see this change, this salvation in the realm of our mind, our emotion, and in our. அப்படியாக Be தேவன் நம்ம ready to let go some of our. ஆகையால் நம்முடைய ஆத்தும மண்டலமாகிய புத்தி, Be ready to உணர்வுகள், let go our emotions, நம்முடைய our சித்தம் feelings இவைகளை எல்லாம் விட்டுவிட தயாராக இருங்கள். for His. Be ready to let go our desires. நம்முடைய விருப்பங்களை விட்டுவிட தயாராக இருங்கள். I நான் இப்படி நினைத்தேன், நான் இப்படி செய்ய I have விரும்புகிறேன், decided இதையெல்லாம் போகட்டும். that we will become. அவருடைய நினைவாக மாறும்படியாக Yes. May தேவன் நம்ம எல்லோருக்கும் உதவி Shall we all செய்யட்டும். stand up in His அவருடைய பிரசனத்தில் எழுந்து காணப்படுவோம். and return thanks to God. Thank you, Jesus. Thank you, Lord. Shall we all stand up and thank the Lord for this time and this word that He has spoken to us. I'll request Jovan to come forward and please close.